நேற்று நைட்டு தூங்கும்போது இப்படி நடக்கும்னு நினச்சே பார்க்கலங்க. என்ன ஸ்பீக்கரை நான் சார்ஜ் போட்டிருந்தேன். எப்படி என்னோட கால் பட்டு அந்த வயர் கேபிள் இழுத்து அந்த பின்னு உடஞ்சிருச்சு. சரி வாங்க ஒன்று போகும்போது அம்மாவும் பிள்ளையும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படி ரூமை விட்டு வெளியே வந்தேன். இவங்க போகிறாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் பாகிஸ்தான் இருக்காங்க. எப்போவும் அவங்களோட கல்ச்சுரல் ட்ரெஸ்லேயே தான் இருப்பாங்க. ரெண்டாவது இந்த தெரு தாங்க அல் ஜாஃப்லியா ஸ்ட்ரீட்டுன்னு. இதில் தான் ஒரு 10 வருஷமாக இருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours எந்த நேரமும் இவ்வளோ பிஸியாக இருக்கும். நீங்கள் மளிகை கடையிலேருந்து ஹோட்டல்லேருந்து எல்லாமே ஓப்பனாக இருக்கும் 24 hours. கடைசியாக சார்ஜரை வாங்கிட்டு வந்தாச்சு. கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக வாங்கிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அந்த பின்னு சேருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பின்னு வந்து சேர்ந்துருச்சு. ஓகே, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு பார்த்தா ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. வாங்கும்போது அடாப்டரை செக் பண்ணவே இல்லை. இப்போ வந்து பார்த்தா அந்த அடாப்டரில் பிரச்சனை. பின்னு சேர்ந்துச்சு, ஆனால் அடாப்டர் பிரச்சனை. அதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் பட் ஆனால் பேஷண்ட் டெட் அப்படிங்கிற மாதிரி சார்ஜர் கிடச்சிச்சு. பட் ஆனால் சார்ஜர் ஒர்க் ஆகலை. இன்னும் என்ன பண்ணுறது, மறுபடியும் அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அப்படியே கொண்டு போயிட்டு அதே கடையில் கொடுத்தேன். ரெண்டாவது போகும்போது கிளீனிங் இன்ஜினியர்ஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, துபாயில் க்ளீனிங் பண்ணுறவங்கள வந்து இன்ஜினியர்ஸ்ன்னு அவங்க டிஷர்ட்லேயே துபாய் கவர்மெண்ட் மென்ஷன் பண்ணிவிட்டாங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண இந்த விஷயம். அதுக்கப்புறம் ஒரு சார்ஜரை மாற்றிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்ச் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் டேப் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட டோர் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த பூனைக்குட்டியும் உள்ளே கூப்பிட்டேன், வருமானு பார்த்தேன். பட் ஆனால் வரவே இல்லை. சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2வது வாங்கிட்டு வந்த சார்ஜரை மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணேன். ப்ளூ கலர் லைட் இருந்துச்சு. ஓகே, சின்ன பின்னை சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னை வந்து நம்ம ஸ்பீக்கரில் வந்து நான் வந்து இன்ஸ்டர்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுலேயுமே ரெட் கலர் லைட் இருந்துச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக சார்ஜர் கிடச்சிருச்சு. ஸ்பீக்கர் ஒர்க் ஆயிடுச்சு. 2 விஷயங்க. நீங்கள் தூங்கும்போது அதேமாதிரி கால்கிட்ட வைக்காதீங்க. மெயினாக அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஐட்டத்தை. ரெண்டாவது எப்பவும் எந்த பொருள் வாங்கினாலும் அது அங்கேயே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வாங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் லாக்கில் மீட் பண்ணலாம்.